சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணியை அறிவித்த பொழுது தினகரன் வரவேற்றார். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே பயணிக்கிறோம், அதிமுக தற்பொழுது இணைந்திருக்கிறாங்க, நேச்சுரலாக அவங்க பெரிய கட்சி, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அளவில் அவருக்கு அந்த காலகட்டத்தில் பெரும் அதிருப்தியோ சங்கடங்களையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ ஒரு பெரிய ஆட்சேபகரமான கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கப்படலை அன்றைய காலகட்டத்தில். இது ஒன்று. அடுத்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் பாஜக அப்பர் ஹேண்டில் வைத்து அரசியல் செய்தார். அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லப்பட்டு அதனால் அண்ணாமலை மீது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டது. அப்போ அதனால் நயினார் நாகேந்திரன் என்ன முடிவு பண்ணார், எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்து பயணிக்கிறார். அப்படி அவர் அனுசரித்து பயணிக்கிற பொழுது இவர்கள் தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ அரவணைத்து செல்லப்படவில்லை என்கிற அதிருப்தி இவர்களிடத்தில் வருது. இது ஒட்டுமொத்தமாக திரு தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இதை எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்த வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரிடத்திலும் நாம் சச்சரவுகளை உருவாக்கக்கூடாது, எல்லோரையும் ஓரணியில் கட்டமைத்து அரவணைத்து நாம் வழிநடத்த வேண்டும் என்கிற பக்குவம் இல்லாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளாகட்டும், அவரது நடவடிக்கைகளாகட்டும், அவரது நடத்தைகள் ஆகட்டும் இந்த கூட்டணிக்கு தேர்தலில் பாதகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அவர் நடந்து கொள்கிறார். இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து செல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி போய் இணைகிறார். ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி வைத்து தான் அதில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட அவங்க கூட்டணி என்பதிலையும் கூட அவங்க முரண்பட்ட கருத்தில் இருக்காங்க. அப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து போகணும்னு சொல்றீங்க? இல்லை, அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக யார் வர விரும்புகிறார்கள்? தினகரன் வர விரும்புகிறாரா? ஓபிஎஸ் வர விரும்புகிறாரா? நயினார் வர விரும்புகிறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி வர விரும்புகிறாரா? எடப்பாடி பழனிசாமி தானே வர விரும்புகிறார். இப்போ இதில் அதிகபட்ச எல்லோரும் பலனடையலாம், அதிகபட்சமான பலனடையக்கூடிய நபர் யார்? அப்போ தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி யாருடைய தலைமையில் இயங்கும் என்று கட்டமைக்கப்படுகிறது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அது இயங்கும் என்று கட்டமைக்கப்படுகிறது. அப்போ எல்லோரையுமே அரவணைத்து வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னும் ஒரு ஒன்றிய செயலாளர் அளவில், மாவட்ட செயலாளர் அளவில் இறங்கி அவரே கோஷ்டி அரசியல் பண்ணுறாரு. ஒரு கட்சிக்குள்ளே இப்போ ஒரு கட்சிக்குள்ளே பல கோஷ்டிகள் இருக்கலாம், ஆனால் கட்சி தலைமையே கோஷ்டி அரசியலுக்குள்ளே இறங்கினதாக அதிமுகவில் வரலாறு இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இல்லை, அதில் தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. தன்னை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் ஒருவர் ஏற்றுக்க மறுக்கிறாரு, அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏற்றுக்க மறுக்கிறாரு. ஆனால் இவர் அவரை அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அந்த யார் பெனிஃபிஷரின்னு கேட்குறேன் நான். இப்போ இதனோட இழப்பு யாருக்குங்க? இப்போ தினகரனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகலைங்க, என்ன கெட்டு போயிடுது அவருக்கு? ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னா பரவாயில்ல என்று லைட்டை எடுத்துக்க முடியுமா என்ன? வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை யாருக்கு இருக்கு? அப்போ யார் அரவணைத்து செல்ல வேண்டும்? அரவணைத்து செல்லுகிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதிமுகவில் கோஷ்டி அரசியல் பண்ணுறதை விட்டு அதை தாண்டி பாஜகவுக்குள்ளேயும் கோஷ்டி அரசியல் பண்ணுறாரு. இப்போ சில பத்திரிகைகளில் பார்த்த மதுரையில் திரு ராம் சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட எந்த பிரச்சார களத்திலையும் இல்லை. அப்போ அங்கேயும் நயினாருக்கு இவர் ஆதரவாகவும் அண்ணாமலைக்கு இவர் எதிராகவும் இருக்கிறார்
என்கிற ஒரு தோற்றம். அப்படியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அப்படியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தியது டிடிவி தினகரன் தானே. அண்ணாமலை சரியாக இருந்தார், நயினார் சரியாக இல்லை அப்படின்ற கருத்தை சொன்னது டிடிவி தினகரன் தானே. அப்போ கோஷ்டி அரசியல் நீங்க சொல்றபடி பார்த்தா இவர் பண்ணுவதாக தானே ஆகும். இல்ல, நீங்க ஒரு பாத்திரத்துல எந்த இடத்துல ஓட்ட உளுந்தாலும் பாதிப்பு என்ன? பாதிப்பு யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு தானே. இந்த தேர்தல் நேரத்தில் அனைவரையும் அரவணைத்து வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க சொல்றபடி பார்த்தா முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒருவர் தான் இந்த ஒட்டுமொத்த அப்படி இல்லைங்க. தேர்தலுக்கு 6 மாசத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் யாராவது செங்கோட்டையனை வந்து கட்சி பொறுப்புல இருந்து எடுப்பாங்களா? இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 5 மாசம் இருக்கு. அவர் தொலைபேசியில் தொடர்பு உண்டு. நீங்க 5-6 முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்றீங்க. அதே ஆலோசனையில செங்கோட்டையனுக்கு போனை போட்டு அன்னைக்கு கொஞ்சம் வாங்கினேன், வேலுமணி வர்றாரு, இன்னும் 4-5 முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, நத்த விஸ்வநாதன் இருக்காரு, வாங்கினே கொஞ்சம் பேசுவோம் என்று அவரை வரவழைத்து அண்ணன் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, நம்ம இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடியட்டும், கட்சி வந்து நம்மளே தனிச்சு நின்று வெற்றி பெற்ற முடியுமான்னு நம்ம பார்ப்போம், இல்லை எல்லோரையும் சேர்த்தா தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம பேசிக்குவோம். பாஜக கூட கூட்டணி ஷீட் ஷேரிங் எல்லாம் என்னென்னு முடியட்டும், அப்போ பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொது வெளியில் இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து தெரிவிக்காதீங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட ஒரு அழுத்தம் இருக்குன்னு. நீங்கள் 45 வருஷம் சட்டமன்றத்தில் இருந்துட்டீங்க, இந்த முறை நீங்கள் 10வது முறையாக ஜெயிச்சு உங்களுக்கு 50வது சட்டமன்றத்தில் நீங்கள் பணியாற்றி 50வது வருஷம்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கணும். நீங்கள் போய் 10வது முறை தொகுதியில் ஜெயிக்கிற பணியை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற 4 தொகுதியை ஜெயிக்க வைக்கிற வேலையை பாருங்கன்னு, தென் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை விட்டுருங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியிருந்தா செங்கோட்டையன் அதெல்லாம் முடியாது, இப்போக்குள்ள நீ எனக்கு பதில் சொல்லணும்னு ஒன்றும் பேசக்கூடிய நபர் கிடையாது. அப்போ அந்த இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்போ அவரும் சரின்னு கேட்டு போயிருப்பார். இது உடனே வந்து இந்த முனுசாமி பேச்சை கேட்டுட்டு அவரை கட்சி பொறுப்புலேருந்து எடுத்துட்டேன், அப்புறம் அது கூட இருக்கிறவங்களோட கட்சி பொறுப்புலேருந்து எடுத்துட்டேன். இது ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதியான செயல் அல்ல இது. ஆனா இப்ப என்ன டைனமிக்ஸ் மாறுதுன்னா, இதுவரை இவர்கள் கொங்கு மண்டலத்துக்குள்ள பலமா இருந்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி கட்டமைத்தார். இப்ப அங்க ஒரு பலகீனம் வந்து இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. அப்ப நீங்க பப்ளிக் பர்செப்ஷன், அப்ப இதனுடைய இன்னும் தாக்கம் எங்க போகும்? இது 2 அணியாக பிரிகிற பொழுது ஒரு அணி பாஜக கூட போகும், ஒரு அணி விஜய் கூட போகும். பாஜக பலம் பெறும், விஜய் பலம் பெறுவார், அதிமுக தன்னுடைய அடையாளத்தை இழக்கும். அப்ப முழுமையான பாதிப்பு அதிமுகவுக்கு, முழுமையான வெற்றி திமுகவுக்கு, ஓரளவுக்கு பலன் பெறுவது விஜயும் பாஜகவும். யாராவது ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் இது போல தான் தோன்றித்தனமான முடிவுகளை தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் எடுக்க மாட்டாங்க. ஓகே, முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து செல்லாததுதான் அதிமுகவில் மட்டும் இல்ல பாஜகவிலையும் ஒரு கோஷ்டி மோதலை உருவாக்கி இருக்கு என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு கேசிபி. உங்களுடைய பதில் என்ன?